ஹலோ பேசுகிறா. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ப்ரோப்ரேட் கேமிங். நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோம்னா வந்து ஒன் பெர் செகண்டு 1 ஸ்பீட் பெர் செகண்டு. நம்ம ஆனால் இப்போ நமக்கு 20 பெர் செகண்ட். அடுத்த ஐலாண்டு போகிறோம். நம்ம நிறைய ஐலாண்டு வாங்கிட்டோம். எப்படின்னா ஸ்பின் பண்ணும்போது 100 வின்னு கிடச்சிச்சு. நிறைய ஐலாண்டு வாங்கிட்டோம். அந்த ரெக்கார்டிங் கட் ஆகிடுச்சுன்னா உங்கள்கிட்ட காட்ட முடியல பாருங்க. இப்போ இங்கே தான் நம்ம பண்ண போகிறோம். பாருங்க எவ்வளோ ஸ்பீடாக பண்ணுறோன்ட்டு. நம்ம முடியலடா, இது பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு. இதுக்கெல்லாம் போகிறேன். ரிட்டர்ன் கொடுக்காத 3 போயிடலாம்டா. எடுத்துக்கு போய் காட்டிடுறேன் உங்களுக்கு. முதல்ல எடுத்துக்கு நமக்கு காட்டவே இல்லை இவங்களுக்கு. இங்கே எடுத்துகிட்டு பாருங்க. இதை முடிச்சு காட்டுறேன் ஒரே வேண்டில். இங்கே பாருங்கள், இப்போ பாருங்களேன். அந்த பாலில் பட்டால் என்ன ஆகுன்னு பாருங்களேன் நீங்களே. வேகமாக போட. அந்த பாலில் பட்டால் என்ன ஆகும்? டேய் இப்படிலாம் பண்ணாத. அந்த பாலில் போய் நீ வேகமாக படுறா. பட்டதுக்கப்புறம் இன்னும் இதில் செத்துட்டே நம்ம 10,000 இருக்கும் போதுண்டா. முன்னாடி எங்களுக்கு ஸ்பின்னில் இது கிடச்சிச்சு. இந்த 10,000 ஸ்பீட் கிடச்சிச்சு கைஸ். வாங்க கிளம்பலாம். எஸ் நாங்கள் நல்லா பவர் வச்சுருக்கோம். சரி அவங்க 5 செகண்ட், 4 செகண்ட், 3 செகண்ட், 2 செகண்ட், 1 செகண்ட். போன டைம் எங்களை எப்படி ஏமாற்றிட்டு போனாங்க தெரியுமா கைஸ்? இப்போ பாருங்கள், அவங்க ஸ்பீடே மிஞ்சி இருக்கோம். நாங்கள் ரூக்கியில் தான் இருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம தான் ஓடுறோம். ஃப்ரீ கிஸ்ட்லேயே கிடச்சிருக்கு. இப்போ எடுக்காத. ஃபினிஷ். எஸ் இவன் வாங்க. ஐஎம் கேஸ். இப்போ வந்து இது எல்லாத்தையும் கிளைம் கொடுக்கணும். இது அது எஸ் ஈஸி. அடுத்து ஒரு வின்னு கைஸ். நான் ஐ எம் ஃபர்ஸ்ட் கைஸ். பாருங்க. எடுக்க அது ஏன்டா எடுத்த இப்போ வேஸ்ட்டா? ஸ்பீட்லேயே போயிட்டுண்ணா. இல்லை முடிக்கக்கூடாது. முன்னாடி நீ அடுத்த ஐலாண்டு போ. 3ல் போ. 3 இருட்டாக இருக்காங்க தான் சொன்னேன். இந்த ஐலாண்டை தாண்டி வெளியே போன்ட்டு. 3 வேணாம், வெளியே போ. 3 விட்டு வெளியே போ. இருட்டாக இருக்கு கைஸ். 3 அது கைஸ். இங்கே பிறகு லாவா அதே பண்ணீங்க கைஸ். கஷ்டமாக இருக்குது. இது கொஞ்ச நேரத்தில் மறைஞ்சிருதுடா அந்த கன்வேயரு. ஃபஸ்ட்டு லெஜெண்ட்ரிடா. 12 வின்ஸ் தானே வந்துருக்கு. லெஜெண்ட்ரி வெக்யூப் பண்ணி பாடுறா. பெட்டில் போய் 23 பெர் செகண்டு. இது 5.2டா. இதுக்கெல்லாம் அது தேவையில்லாத வெக்யூப் பண்ணேன். கிப்பு எஸ் கைஸ். போகலாம் வாங்க. 56 பெர் செகண்டு. ஒரு செகண்டுக்கு 56 கைஸ். 4 வின்ஸ் ஒரு டைம் வின் ஆனோம். அடுத்த ஐலாண்டுக்கே இந்த ஐலாண்ட்லேயே பண்ணுறான். வாடா ஐஸில். என்னது இது? இதுவே வருது கைஸ். இது நடுவில் நின்று போகிறது. இதெல்லாம் எனக்கு தெரியாதா? டக்குன்னு நிற்க முடியல கைஸ். கரெக்டாக இப்படி தான் நின்று போகணும். இதில் நின்று கரெக்டாக நின்றுணும். தாண்டி போப்பா நீ. வின்னு 5 வின்னு கைஸ். 5 வின்னு. கொஞ்சம் லேட்டாக அவங்க நெட்டு கம்மியாக இருக்குது. அதனால் எடுத்துருவான் பாருங்க. ரீபர்த் பண்ணலாமா? 10 வின்னு கொடுத்தா ரீபர்த்தா பண்ணு. எஸ் எல்லாமே குறைஞ்சிரும் கைஸ் நம்மளுக்கு. ஓகே போகலாம் மறுபடியும். 3க்கு மட்டும் கடைசி வரைக்கும் போகாது. ஒன்றா கேளு. எடுத்துக்கும் போகாது. 4th ஐலாண்ட் போ. 4th ஐலாண்ட் போ. ஃபஸ்ட்டு செகண்டு 3rd ஐஸ்கா. இதில் போகாது. இதில் சாகக்கூடாதுடா. என்னன்னாலும் இதில் மட்டும் சாகக்கூடாதுடா. உருண்டை என்னன்னாலும் சாக மாட்டேன்டா. கீழே போய் இதில் தான்டா சாகும். நான் சாகவே மாட்டேன்டா. இதில் படக்கூடாதாண்டா. ஆமாடா. எப்படி இதில் படாமல் 28 பெர் செகண்டுக்கு 1.2 4 பெர் செகண்ட் பண்ண முடியும். 5 இருக்கு. போலவா கைஸ். கிராஃப்ட் நான் பெட்டா இருக்கேன்.
ஏன் ஒரு வின் எடுக்கணும்ல அப்படியாது. இது கஷ்டமாக இருக்குடா. நின்று போகிறது. சரி செத்துட்டோம்டா. நல்லா பவர் ஏறணும் கைஸ். அதுக்கு முதல்ல இது ஸ்பின் ஒன்று இருக்குது கைஸ். இது அந்த 10K இந்த 100 அந்த 1K 10K வச்சுச்சு. நீங்கள் பாருங்கள் என்ன கிடைக்குதுன்ட்டு. 1 வின்னு. வாட் 1 வின்? இந்த ஒரு வின் இதை முடிக்க முடியுதுன்னு பார்க்கலாம். டேய் ஜங்களா போகிறது பூரா. சும்மா தொட்டதுக்கே பறக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக குத்திட்டு போயிட்டுருக்கேன். நீ வந்து தொட்டதுக்கே பறக்கிறேன்டா. என்னடா பண்ணுறது? ஆமாம் பறக்கிறேன்டா. நம்ம ஸ்பீடாக மாறணும். ஸ்பீடி நம்ம தான் இந்த உலகத்துலேயே இரு மேலே லீட்ரு போல் ஓப்பன் பண்ணு. இல்லை போல் யார் வச்சுருக்கா? நம்ம 3rd பிளேஸில் இருக்கோம். இதோட ஸ்பீடாக அது நம்ம தான்டா. இல்லைடா 7000 ஒருத்தர் வச்சுருக்கான்டா. அவன் வேறு ஐலாண்டில் இருக்கான். 7000மா? இவ்வளோ 7000 எஸ்ட்டு ரன்னர் இப்போ தான் செகண்ட் ப்ரைஸ் அவன். 5K வந்துட்டேன்டா. நம்ம தானே அவனோட கம்மியாக இருக்கும். தம்பி அடுத்த ஐலாண்டுக்கு போவா. அடுத்த ஐலாண்டுக்கு போய் நல்லா பெட்டாக ஸ்பின் பண்ணி கொடுப்போம். ஃப்ளவரில் பண்ணி பார்க்கலாமா? இதை முடுறா. ஆனால் இது முடிச்சா தான் பெட்டு ஸ்பின் பண்ண முடியும் நம்மளால். பாருங்க இப்படி 10 மினிட்ஸ் சூப்பர். இன்னும் போகணுமாண்டா. இதுக்கு லேண்டு கரெக்டாக வந்து லேண்டானே. அங்கே பாடுறா. இதெல்லாம் ஒர்க் ஆகாதுடா. இதில் ஸ்பீடாக போகணுண்டா. இந்த ஸ்பீட் நம்ம 10 மணி தெரில. போய் பாரு ஸ்பீடு 10 தான்ட்டு. ஸ்பீடு வந்துட்டோம். ஒரே டெக் வந்துட்டோங்க. இந்த ஸ்பீடு ஏறு பாருங்க. டக்குன்னு 31 per second. வின்னா ஸ்பீடு 40டா. போடா. இதை பார்த்துட்டு இருக்காதடா. அந்த இதை ஃபாஸ்ட் ஓடிப்பாரு. இது எவ்வளோ என்னதுன்ட்டு. என்னது இன்விசிபிளா? இல்லைடா கலண்டு உழுவுதுடா. நம்ம ஒரே ஸ்பீடு எடுத்துட வேண்டியது தான். இல்லைடா நான் கொஞ்சம் மட்டும் தள்ளாடுறான்டா. மறுபடியும் பண்ணிப்பாரு. அதை இதை முடிக்க முடியாது. கன்ஃபார்மாக முடிக்க முடியாது. போயிட்டு வரதுக்குள்ளே நம்ம முடிக்கணும்டா. ஐயோ இப்போ முடிச்ச. டேய் வின்னு எடுத்துட்டேடா. அப்போ தான் மறுபடியும் பண்ணியிருந்தேன். டேய் என்னடா இப்போ நகர்ந்து போகிறான் பார்த்தியா? என்னடாச்சு? என்னடா வாரத்தில் நிற்கிற? ஏய் ரெக்கார்டிங் ஆனர் போயிருக்குடா. 7 மினிட்ஸ் போயிருக்கு. 7 மினிட்ஸ் போயிருக்கு. ஓகே எஸ். ரேஸுக்கு போறியா? பாவி இதுக்குள்ள ரேஸுக்கு கலந்த. இவ்வளோ என்னென்னமோ இருக்காங்கடா ஸ்பீடு. சரி ட்ரை பண்ணி பாரு. என்ன போதோ தெரில. செகண்ட் ப்ரைஸ். ஓடு டீமன் டாகு. ஃப்ரீ கிஃப்ட் ஒன்று கிடச்சிருக்குடா. இப்போ எடுக்காத. என்ன பண்ணுற? தோசமாக கொடுத்து ஒரு 46 ஸ்பின் பண்ணுறாங்க. நான் அந்த வேர்ல்டு போகிறேன். இந்த வேர்ல்டு ஸ்பின் பண்ணேன். எத்துக்கு மறுபடியும் இதுக்குள்ள வந்தேன். எத்துக்கு போகாது. இடத்துல ஸ்பின் பண்ணாத. ஃப்ளவரில் ஸ்பின் பண்ணு. ஃப்ளவரில் 40 இருக்குது. இந்த வேர்ல்டு தான்டா. இந்த வேர்ல்டு 40 கெக் இருக்குது பாரு. ஐயோ ஏற்கனவே ஸ்பீடாக இருக்கும்டா. இதில் வேறு ஸ்பின் பண்ண என்னடா பண்ணுறது? மீன்ஸ் யாரும் லைக் பண்ணிக்கோ, ஷேர் பண்ணிக்கோ. மறக்காம பெல் ஐக்கனை வச்சு ஆள் வச்சுக்கோங்க. கார்டில் எவ்வளோ 11.5 எக்யூப் பெஸ்ட்டு. ஓகே இது கிராஃப்டை கொடுத்து கிராஃப்ட் பண்ணுவோம். கிராஃப்ட் நம்ம பண்ணுறதுக்கு பட்டே இல்லைடா. நீ மெதுவாக போடா. சும்மா அழுத்ததுக்கே ஃபுல் ஸ்பீடில் போகிறாங்க. நாங்கள் என்ன கேஸ் பண்ணுறது? டே என் ஃபுல் ஸ்பீடில் போகிறாங்க. நம்மளுக்கு மேலே அட்லீஸ்ட்டு கேஸ் ரீகனெக்ட் வந்துடுச்சு. பாஸ் பண்ணுற ரெக்கார்டிங்க கேஸ் ஷேர் பண்ணுங்க. கேஸ் எப்படியோ இது ஆன் ஆயிடுச்சா? கேஸ் திரும்பி வந்தாச்சு. 4K ஓகே ஓப்பன். இதுக்குள்ள வேகமாக போகிறேன்.
அடுத்த ஃப்ளவர் தான் கைஸ் போகணும். ஆனால் இது வேறு இதுதான் ஃப்ளவர். ஃப்ளவரில் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃப்ளவரில் தான் அந்த இது தானே ஈஸி தான். இதுதான்டா ஈஸி பாரு. ஒரே ஸ்பீடாக எடுத்தோம்னா முடிச்சிடலாம். எஸ் ஜீரோடா. அவ்வளோ ஸ்பீடு கம்மி ஸ்பீடு எப்படா பண்ண போகிறேன்? நான் குட்ரஸ் கொடுத்துட போகிறேன். ட்ரை பண்ணிப்பார். செகண்ட் ப்ளேஸஸ் அடிக்க முடியுதான்னு ட்ரை பண்ணிப்பார். ஒருத்தன் தான் வந்திருக்கான் செகண்ட் ப்ளேஸ் கன்ஃபார்ம். நம்ம தானே ஃபஸ்ட்டு ப்ளேஸு. என்னடா சவுத்து பின்னாடி பாரு. அவன் வரானான்ட்டு தொடவே முடியல கைஸ். நம்ம ரொம்ப கம்மியாக இருந்த கைஸ். டக்குன்னு முன்னேறிட்டோம். இதில் நிறைய வின்னு கிடைக்கும்னு நினைக்கிறேன். 30 வின்னா. இப்போ 47 தான் வரும். 30 கிடச்சா 20 கிடச்சா வரும். டேய் என்னடா வின்னே கொடுக்காம ஏமாற்றிட்டீங்க. வரும். சரி போ நீ வின்னடு. அதில் போய் வின்னடு. டேய் இதுக்கு போவாதடா. சொன்னால் கேளுடா. அந்த ஃப்ளவருக்கு போய் பண்ணிகிட்ருக்கேன்டா. இதுக்கு போகிற ரஸ்டிக்கு போகிறேன். ரஸ்டி அடுத்த ஐலண்ட் போகலாமா? அடுத்த ஐலண்ட் போ பாரு. அடுத்த ஐலண்ட் போடா. அடுத்த ஐலண்டு ஸ்னோ தான் போய் பாரு. நல்லா இருக்கு ஸ்னோ ஐலாண்டு. 25 வின் கிடைக்குமாண்டாண்ணா? ஏய் என்ன இது கஷ்டம்டா. டே ஆனால் பண்ணிடலாம். ஒரே அழுத்திருந்தோம்னா பண்ணிடலாம்டா. இல்லைடா கொஞ்சம் கேப் விட்டா நீ அதே அழுத்தா அப்படியே மேலேயே போகும்டா வண்டி. நீ கேப் விடணும். கேப் விடாது. அப்படியே ஃபுல் ஸ்பீடில் அழுத்தும் பாரு. போதும் அப்படியே. 25 4.35K இருந்தால் முடிக்க முடியாது. ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்த வேர்ல்டுக்கு எவ்வளோ? 250 வின்ஸ் ரெக்வயர்டு. எங்கே போகிற கன்வேயரு? 4.25K நமக்கு பொருள் இது கிடைச்சாதான் போக முடியாதுல்ல. சும்மா ட்ரை பண்ணி பாரு. அதை அப்படியே ட்ரை பண்ணி பாடுறான். அதுதான் இது பெட்டு எவ்வளோ? மெசேஜ் வரும். இதுக்கு கண்டுக்காதீங்க. இதெல்லாம் வேறடா. முடிக்க முடியாது. இந்த ஒரே எழுத்துக்கு போடா. இந்த ஒரே எழுத்துல அடிக்கிறாங்கள அது போ. இந்த ஒரே எழுத்துல போகிறது எங்கே முடிக்க முடியுமானே தெரில. இல்லை முடிக்க முடியல. கன்ஃபார்ம் இதுக்கு நோ ஜம்ப்பாண்டா பாரு. ஆமாம் நோ ஜம்ப்பு தான். நான் சொன்னேன் இது பார்த்து ட்ரை பண்ணி மறுபடியும் உள்ளே போ அதுக்குள்ளே போ. இது நோ ஜம்ப்பு தான். அட்லீஸ்ட் 3K வச்சு வேணும் நம்மளுக்கு. 4.25K வேணும். மறுபடியும் போனால் வின்னர்லாம். இந்த டைம் கன்ஃபார்ம் வின்னர். 3, 2, 1 கோ. இங்கே இருக்குடா வந்த அதுக்கு போகலாம்டா. இந்த டைம் நீ வின்னர் விடா. நல்லா பவர் இருக்குடா. ஒரே அழுத்தில் போயிடலாம் கைஸ். இல்லை கைஸ் மறுபடியும் ட்ரை பண்ணு. இது 10 மினிட்ஸ் வேணாம். நம்மகிட்ட 75. இது 75 50 தானே இருக்குது. ஜஸ்ட்டு 50ல் ரெட் கலர் இது வாங்கிட்டோம் கைஸ். வாங்கியாச்சு இப்போ கம்மியாயிடுச்சு. போயிடுச்சா எக்யூப்பு? ஒரே ஒரு டைம் மட்டும் தான் அழுத்தணும். பாட்டு பாடக்கூடாது. காப்பிரைட் வந்துடும். சூப்பரு. ஒரே எழுத்துல வந்தாச்சு கைஸ். அவங்க அப்படி ஏறுது பவரு. இவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கே. கீழே விழுந்துட்ட. 100 தேவை கைஸ். மறுபடியும் 75 எடுத்துகிட்டு ஒன்று ஸ்பின் பண்ணணுன்றா நீ. மறுபடியும் தம்பி இதுலேயே கொஞ்சம் பவர் ஏற்று. இது வராமல் அதில் போ. அதுக்கே போ. அடுத்த பின்னாடி ஐலாண்டுக்கே போ. முன்னாடி ஐலாண்டுக்கு போ. ஸ்னோக்கு போ. பேக்கில் போடா. இதை முடிக்க முடியுதான்னு பாரு. மறைஞ்சு போகுதுடா இது. நின்று பாரு மறையுதான்ட்டு. எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பாரு மறையுதுக்கு. நின்று பாரு மறையுதான்ட்டு. இது மாதிரி இல்லை. அது முன்னாடி தாண்டா. அது ஒயிட் கலர் தாண்டா மறையுது. அவன் வரைஞ்சி வருதுடா. வெயிட் பண்ணி போகணும். நீ க்ரீனில் வெயிட் பண்ணி போகணும். இது மறைஞ்சு தான் வருது. வந்துடும். போ.
இங்கேண்டா வந்து என்ன இது முடிக்க முடியாது இதை முடிக்கணும்டா எப்படியாவது இதை முடிக்கிறோம்டா பவர் சேர்த்துறோம்டா அதுக்குன்னு 4Kல முடிக்க முடியல 5K அப்போ 5Kக்கு எஃப்கே பண்ண அது நம்ம ஏஎஃப்கேக்கு இதுக்கு போகலாம் ஆனால் இது எடுக்காத முடிச்சிடாத சொன்னேன்டா டேய் எனக்கு இதோட வந்து அமுக்கிட்டே இருந்தது அதாவது போகாத ஏஎஃப்கே பண்ணேன் ஓகே இப்படியே பண்ண ஏஎஃப்கே நான் போகாத ஏஎஃப்கே தான் பண்ணணும் நீ பின்னொன்று சும்மா நமக்கு அந்த 100 கஷ்டம் நல்லா இருக்கும் எவ்வளோ மினிட்ஸ் ரெக்கார்டிங் போயிருக்கு என்னடா பாருடா 5 மினிட்ஸா புரியுது 10K நடுவில் வந்துருக்குடா இன்னும் எதுவுமே கிடைக்கல ஃப்ரீ கிஃப்ட்ஸ் இதே மறந்துட பற்றியா வெளியே போயிட்டாங்கனால வெயிட் பண்ணு ரெக்கார்டிங் சிம்பிள் எங்கே நம்மளுது ரெக்கார்டிங் சிம்பிள் வர வைக்கிறோமா இப்போ வச்சுட்டு வந்துடுறேன் பாய் ஃப்ரம் ப்ரோ பிளே தமிழ் கேமிங் பாய் அடுத்த டைம் இந்த வீடியோ போடுறேன் ஏன்னா இப்போ ரொம்ப நேரமாகிடுச்சு பாய் ஃப்ரம் ப்ரோ பிளே தமிழ் கேமிங் பாய் முடிச்சிடுறோம்